ஸோ இந்த செப்டம்பர் மந்த்ல கன்னி ராசி அன்பர்களுக்கான மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? மணி ஃப்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க என்ன அச்சீவ் பண்றாங்களோ, என்ன டார்கெட் பண்றாங்களோ அந்த மணி ஃப்ளோ இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மந்த்துக்குள்ள அந்த விஷயத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணீங்கன்னா என்ன விஷயம் அவாய்ட் பண்ணணும்? அவசரமா எந்த காரியங்கள்லயும் இறங்கக்கூடாது. எந்த காரியம் எடுத்தாலும் தீர யோசிச்சு நிதானமா பொறுமையா செய்யணும். ரிலேஷன்ஷிப்பே சில பேருக்கு அடிக்ஷனா இருப்பாங்க. அந்த பர்சன் கிட்ட பேசணும், டெய்லியும் பேசலாம், தூக்கம் வராது. இல்ல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவங்க மற்ற விஷயங்களா ஸ்பாயில் பண்ணிக்கிறது. இப்படி இது ஒரு அடிக்ஷன் மாதிரியான. ஸோ இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு வந்து இந்த மந்த் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா இந்த விஷயம். ஸோ கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் நடக்கும் அப்படின்னா பாசிட்டிவால இவங்களுக்கு இப்ப நிறைய எல்லாமே பாசிட்டிவா பார்த்தோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறதே நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். சில பிட்ரேயல்ஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கும், துரோகங்கள். ஸோ கூட இருக்கிறவங்களே துரோகியா இருப்பாங்க. அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட உடைமைகளை திருடிட்டு போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால அவங்க கேஷா இருக்கட்டும், வேற ஏதாவது உடைமையா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப பத்திரமா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு எங்க அதெல்லாம் நடக்க போகுது, நம்ம ரொம்ப உஷாரா இருக்கோமே, நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அன்எக்ஸ்பெக்டடா அங்கதான் நடக்கும், பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்களை தாராளமா நம்பி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களோட சீக்கிரட்டை சொல்லுவாங்க. ஆனா அங்கதான் வந்து பிரச்சனையே இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் அது அன்எக்ஸ்பெக்டடா தான் நடக்கிறதுனால முன்னாடி இந்த பதிவுல நம்மளுக்கு தெரியறதுனால கொஞ்சம் அதுல கவனமா இருக்கிறது நல்லது. ஸோ அப்போ எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நல்லதே நடக்காதா அப்படிங்கிறதா கண்டிப்பா அதுவும் நல்லது நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி நாங்க அப்படிதாங்க இருக்கோம், எங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய துரோகம் நடந்துருச்சு, ஆல்ரெடி நான் வந்து ஏமாந்துட்டேன், மறுபடியும் இந்த மாசம் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அது கிடையாது. எங்க ஏமாந்தீங்க, எங்க துரோகம் நடந்தது, என்ன பிரச்சனைகள், அது வந்து ரிவீல் ஆகும். ஓகே, அது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். கண்டிப்பா எது எங்க தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம கண்டிப்பா கேர்ஃபுல் ஆயிடும் இல்லையா? சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாசம் வந்து கன்னிராசி என்பவர்கள் ஒரு நியூ டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா எடுக்கலாமா? ஸோ கன்னிராசி இந்த மந்த் நியூ டிசிஷன் எடுக்கலாமான்னா வேண்டாம் அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அந்த நியூ டிசிஷன் எடுத்தாங்கன்னா அவங்களால அதை பர்சியூ பண்ண முடியாது ப்ராப்பரா. ஒண்ணு. இன்னொன்னு அதுல நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். காம்படிஷன்ஸ் என்ன ஆகும்னா அந்த டிசிஷன் இவங்க ஏன்டா எடுத்தோம் அப்படின்னு இவங்களே கிவ் அப் பண்ணிட்டு போற அளவுக்கு காம்படிட்டர்ஸ் வந்து அவங்கள வந்து ரூயின் பண்ணிடுவாங்க. அதனால பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த மந்த் ஒரு நியூ டிசிஷன் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இந்த செப்டம்பர் மந்த்ல கன்னி ராசி அன்பர்களுக்கான மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான மணி ஃப்ளோ ஆனது மணி ஃப்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க என்ன அச்சீவ் பண்றாங்களோ, என்ன டார்கெட் பண்றாங்களோ அந்த மணி ஃப்ளோ இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில இருந்தும் அவங்களுக்கு பணம் ரீதியா சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அவங்க சம்பாதிக்கிறது இல்ல, அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் இல்லாம வெளியில இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், ஃபேமிலியில இருந்து சப்போர்ட் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும். ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்கு என்கிட்ட காசு இல்லைன்ற போது மற்றவங்க யாராவது அந்த காசை கொடுத்து அந்த கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண வைப்பாங்க. அப்படியான சப்போர்ட் கிடைக்கிறதால மணி ஃப்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஓவராலா ஒரு சப்போர்ட் வந்து நிறைய பக்கத்துல இருந்து கிடைக்க போகுது கன்னிராசி என்பவர்களுக்கு. சொல்றேன். ஸோ எந்த விஷயத்துல கன்னிராசி என்பவர்கள் பவுண்டரிஸோட ஒரு கட்டுப்பாடோட இருக்கலாம்? ஸோ கன்னிராசி எந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடோட இருக்கணும்னா கம்பல்சரி இவங்க வந்து அடிக்ஷன் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடோட இருக்கணும். ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே சில பேருக்கு அடிக்ஷனா இருப்பாங்க. அந்த பர்சன் கிட்ட பேசணும், டெய்லியும் பேசலாம், தூக்கம் வராது. இல்ல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவங்க மற்ற விஷயங்களா ஸ்பாயில் பண்ணிக்கிறது. இப்படி இது ஒரு அடிக்ஷன் மாதிரியான ரிலேஷன்ஷிப். அதுல எல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு ஒரு எல்லைக்குட்பட்டு கொண்டு போகணும் ரிலேஷன்ஷிப்லாம். இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு மொபைல் அடிக்ஷன். ஸோ மொபைல்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய அடிக்ஷன். ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். எதெல்லாம் இவங்களுக்கு அடிக்ஷனா போகுதோ அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மந்த். ஓகே. ஸோ இந்த மந்த் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறாங்க, அது சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு என்ன கலர்ஸ்ல லக்கியானதா இருக்கும் இந்த மந்த் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ கலர் லக்கியானதா இருக்கும், ரெட் கலர் லக்கியானதா இருக்கும், ஒயிட். ப்ளூ, ரெட், ஒயிட் இந்த 3 கலர்ஸ் வந்து லக்கியானதா இருக்கும். ரேண்டமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கன்னி ராசி என்பவர்கள் இந்த மந்த் செப்டம்பர் மந்த்துக்குள்ள அந்த விஷயத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணீங்கன்னா என்ன விஷயம் அவாய்ட் பண்ணணும்?
ஸோ கன்னி ராசி இந்த செப்டம்பர் மந்த்ல என்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, அவசரமா எந்த காரியங்கள்லயும் இறங்கக்கூடாது. எந்த காரியம் எடுத்தாலும் தீர யோசிச்சு நிதானமா பொறுமையா செய்யணும். இந்த மந்த் நான் இதை பண்ணியே ஆகணும், இந்த மந்த் நான் வாக்கு கொடுத்துறேன், இதை நான் செஞ்சே ஆகணும், இதை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், அப்படியான விஷயங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். டிராவல்லாம் பண்றாங்கன்னா ஸ்பீடை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ரொம்ப ஸ்பீடா போகிறது, குயிக்கா அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது, இப்படி ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறது, இப்படியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, எந்த விஷயத்த இந்த மந்த் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஸோ கன்னிராசி எந்த விஷயத்த இந்த மந்த் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய ப்ரேயர்ஸ் வந்து பண்ணலாம். டெய்லியும் வந்து ப்ரேயர்ஸ்க்குன்னு ஒரு டைம் ஒதுக்கலாம். ப்ரேயர்ஸ் பண்ணும்போது நியூட்ரலைஸ் ஆவாங்க. ரொம்ப கோபம் இல்ல ரொம்ப அழுகை இப்படிலாம் இல்லாம நியூட்ரலா வந்து போகிற மாதிரி ஒரு மன அமைதி வந்து ஏற்படும். அண்ட் ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு இதெல்லாம் நிறைய அதிகமா வந்து செய்யலாம். மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் கூட நிறைய செய்யலாம். இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் இந்த மந்த். ஸோ அதற்கான டைம் இருந்தா அதுக்கான டைம் இவங்க ஒதுக்கி ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நெகட்டிவ் எதுவும் அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து கன்னிராசி என்பவர்களுக்கு டைரக்ட் மூலமா ஒரு சூப்பரான மெசேஜஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ண பிடிக்கும், ஸோ கடவுள் வழிபாடு அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியை கொடுக்கும் அப்படின்னா ஐ லவ் காட்னு கமெண்ட் பண்ணுங்க.